மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தேனி மாவட்டத்தில் உள்ள 3 முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைக்கிறார். சதீஷ், விவரங்கள். நல்லா இருக்கு. அதிகப்படியான கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய 3 முக்கிய ஆறுகள் பார்த்தோம்னால் முல்லை பெரியாறு, வைகை ஆறு, கொட்டகுடி ஆறு, இந்த 3 முக்கிய ஆறுகளுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆற்றில் கூட வரக்கூடிய வெள்ளத்தை பார்த்தோம் என்றால் அந்த காற்றாற்று வெள்ளம் போல் மிக இரு கரைகளும் கரை புரண்டு ஓடுகிறது. குறிப்பாக இந்த கொட்டகுடியில் கொட்டகுடி, குரங்கணி ஆகிய பகுதிகளில் உற்பத்தியாகும் இந்த கொட்டகுடி ஆறு அதிகப்படியான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரை பார்ப்பதற்கே அந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி வருமோ அதன் போலதான் அந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் தேனி நகர் வழியாக முல்லை பெரியாருடன் இணைந்து பின்னர் வைகை ஆற்றுடன் இணைந்து அந்த 3 வைகை ஆறு, முல்லை பெரியாறு, இந்த கொட்டகுடி, இந்த 3 முக்கிய ஆறுகளுமே ஒன்றாக இணைந்து வைகை அணைத்தான் சென்றடைகிறது. இதன் காரணமாக வைகை அணை நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போது 63.34 கனஅடியாக அடி வைகை அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 4 மணி நேரத்திலே 1 அடி உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இதே போன்று வைகை அணைக்கு நீர் வரத்து வருமானால் நாளை இரவுக்குள் வைகை அணைக்கு முழு கொள்ளளவு எட்டுவதற்கு வாய்ப்புள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.